நம்ம எங்கே இருக்கோம்னா ஊட்டியில் இருக்கோம். பச்சை இலையை அரைக்கும் போது ஒரு அடிக்கும்போது ஸ்மெல்லு டீ இலையை இப்போ தான் கொட்டியிருக்காங்க. இதுலேருந்து அடுத்த ப்ராசஸ் வந்து நம்ம டீ தூள் தயாரிக்கிறாங்களே அப்படின்றதையும் அந்த ஃபேக்ட்ரியிலே போய் லைவாக பார்ப்போம். பார்த்தோம்னா ஒரு ஓசி டீ கொடுப்பாங்க. சத்தியமாக இதோட 3 டீ வாங்கிட்டேன். 3 ஃப்ளேவரில் டேஸ்டிங் அடிக்கிறேன். ஆனால் இங்கே வாங்குற டீ அருமையாக இருக்குது. கடையில் போகிற டீ மட்டும் ஏன் கேவலமாக இருக்குன்னு தெரியல. கைஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ நீங்கள் வந்து டெய்லியுமே டீயோ காஃபியோ குடிப்பீங்க. ஸோ இப்போ வந்து நம்ம டீயில் எப்படி டீ தயாரிக்கிறாங்க அப்படின்றதையும் அந்த ஃபேக்ட்ரியிலே போய் லைவாக பார்ப்போம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா ஊட்டியில் இருக்கோம். ஸோ பேக்ரவுண்டை பார்த்தாலே தெரியும். ஊட்டியில் டீ எஸ்டேட் டீ ஃபேக்ட்ரியில் இருக்கும். அங்கே போய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபேக்ட்ரியோட பேர் பெஞ்ச்மார்க் டீ ஃபேக்ட்ரி. ஸோ உள்ள போய் பார்ப்போம். இதுக்கு வந்து என்ட்ரன்ஸ் 10 ரூபாயும். வேறு வந்தாச்சு ஃபேக்ட்ரி. இது எல்லாமே டீ தூளில் அரைச்சி இது உள்ளார அலவுட் கிடையாது. இங்கே போட்டிருக்காங்க அரைச்சி தர மிஷின்ஸ். தேயிலே டீ தூளாக மாற்றுறதுக்கான மிஷின்ஸ் இதெல்லாம். இந்த பாருங்கள், டீயை கண்டுபிடிச்ச யாருன்னா சென் யுங் அப்படின்ற ஒரு சீனாவை சேர்ந்த ஒருத்தர். எப்போ கண்டுபிடிச்சிருக்காருன்னா 2737 பிசி பிஃபோர் கிறிஸ்துக்கு அப்புறம் கண்டுபிடிச்சிருக்காரு. அதை வந்து கடவுளாக கும்பிட்ருக்காரு. இவர் தான் அந்த மன்னர். இங்கே வந்தோடனே அந்த டீ தூளை அந்த இலையை பச்சை இலையை அரைக்கும் போது ஒரு அடிக்கும்போது ஸ்மெல்லு பச்சை வடை அப்படியே அடிக்குது. இந்த பாரு டீ இலையை இப்போ தான் கொட்டியிருக்காங்க. இதில் போய்ட்டு காய வச்சு கையாக்கி அப்படி இந்த மிஷினை அனுப்பி இந்த மிஷின்லேருந்து அடுத்த ப்ராசஸ் ஆகி அங்கே போய் அப்படியே ஒவ்வொரு ப்ராசஸ் முடிஞ்சு கீழே கொண்டு வருது. இங்கே பாருங்கள், இதில் 2 விதமான டீ இருக்கான். ஃபஸ்ட்டு விதம் வந்து சிடிசி டீ. அது எப்படின்னா அதோட ரோலர் வந்து செகண்டுக்கு 1100 மேலே ரோல் ஆகுமா. ரொம்ப ஷார்ப்பான டீத்து, அதோட பல்லெல்லாம் ஷார்ப்பாக இருக்குமா. அதே மாதிரி மெமரி டீ அப்படின்னு ஒரு டீ இருக்குது. அதுக்கப்புறம் ஆர்த்தோடாக்ஸ் டீ. இதெல்லாம் அதோட ஃப்ளேவர்னு சொல்லியிருக்காங்க. அந்த மிஷின்லாம் ஒர்க்கிங்கில் இருக்குது. இப்போ அண்டர் ப்ராக்ரஸ். எல்லாத்துக்கும் வெளியே நம்ம கண்ணாடியை போட்டு வச்சுருக்காங்க. உள்ளார வந்து சேஃப்டி ப்ரிகாஷன்ஸாக ஃபாலோ பண்ணுறாங்க. இல்லைன்னா இதுக்கு வியூவுக்கு அனுமதியே கிடையாது. ஏன்னா மக்கள் ஏதாவது கவனக்குறைவாக கை வச்சாங்கன்னா, இந்த சுற்றுற வீடுகளில் கூட வச்சாங்கன்னா கூட அவங்களுக்கு உயிருக்கு ஆபத்தாகலாம். அதனால் இந்த ஃபேக்ட்ரிக்கும் பேர் கெட்டு போகும். அதனால தான் உள்ளார அலோவ் பண்ணல. இந்த மாதிரி கண்ணாடிக்கு உள்ளார மட்டும் வெளியே என்ன பாருங்கள் அப்படின்னு விட்ருக்காங்க. இதுக்கு 10 rupees டிக்கெட் சார்ஜு per person. எல்லாம் மண்டே விட்டு அண்டை கொடுக்குற மாதிரி பார்த்துன்னு இருக்குங்க. என்ன தெரிகிறது, கண்ணாடியே கொதுன்னு ஆடுதுப்பா. சரி, கீழே போய் மாசிக்கிறாங்க. அப்படி என்னென்னு போய் பார்ப்போம். இங்கே நம்மளும் இருக்கோம். சொல்லுவாங்கல்ல, செய்கிறெல்லாம் செஞ்சுட்டு உருட்டுவாங்க. அதுதான் நம்மளை ஏன் உள்ளார விடலைன்னா எதுக்கு சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். அண்டர் ஹைஜீன் இந்த ரீசன் ஒன்று, அப்புறம் சேஃப்டி கன்சர்ன் இது 2. அந்த மிஷின்ஸ் எல்லாம் 2 ஆகுமா. எப்படி எவ்வளோ ஸ்பீடுனா அப்போது 760 RPM அப்படின்னா என்னென்னு தெரியல. ரோலிங் பர் மினிட்டாக என்னென்னு தெரியல, சரியாக தெரியல அது எனக்கு. கண்டிஷன் பிகாஸ் இட் இஸ் கன்சியூமபிள் ஃபுட்ஸ். இதெல்லாம் மக்கள் பயன்படுத்துகிற பொருள். அதனால் வந்து நம்மளை உள்ளார அலோவ் பண்ணலை அப்படின்னு இவங்க உருட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல உட்காந்து இந்த லைட்டு போட்டு உருட்டுவாங்க போல இந்த இடத்துல. On the ceramic tiles for fermentation. During the fermentation process, the color, flavor, liquor and taste is enhanced due to the activation of enzymes. Further, fermentation sizes according to CTC black tea. சுத்தி பாருங்க. ஆனா வெளியில பிடிக்கிற 10 ரூபாய் இங்க கொடுங்க. நாங்க இந்த டீ தரோம் போய் கொடுக்குறாங்க. சத்தியமா டீ அருமையா இருக்கு. அருமையான டீ. செம்மையா இருக்கு. அருமையான டீ. ஓவரா கத்தின்னு இருக்கா. Finally, they are packed into an airtight container to maintain the goodness of the tea. Green tea processing. Green tea is often referred to as எத்தனை தடவை கேட்டாலும் டீ தரானுங்க. அது இல்லாமல் டீ வேறு நல்லா இருக்குது. சத்தியமாக இதோட 3 டீ வாங்கிட்டேன். 3 ஃப்ளேவரில் டேஸ்டிங் அடிக்கிறேன். ஆனால் இங்கே வாங்குற டீ அருமையாக இருக்குது. கடையில் போகிற டீ மட்டும் ஏன் கேவலமாக இருக்குன்னு தெரியல. சத்தியமாக சூப்பராக இருக்குது. டீ ஃப்ரீயாகவே கொடுத்த 10 ரூபாய்க்கு மேலே டீ குடிச்சிட்டு இருக்கேன்.
ஏன் அப்படி இருக்கானுங்க? இங்கெல்லாம் நல்லா இருக்கு டீ, கடைகள் மட்டும் ரொம்ப குட்டியாக இருக்குது, அதை ரேட்டு வச்சு அதே மாதிரி தின்னு இருக்கானுங்க.